இந்தியன் கம்பெனியாக இருக்கக்கூடிய MDH எவரெஸ்ட். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிகளோட மசாலா பொருட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் பேன் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச்சிக்கொல்லியாகவும் இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் நமக்கு புற்றுநோய் வர வைக்கக்கூடிய எத்திலீன் ஆக்சைடு கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலா பொருட்களில் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நாடுகள் வந்து இந்த ஒரு மசாலா பொருட்களை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மசாலா பொருட்களை வந்து மார்க்கெட்லேருந்து உடனடியாக வந்து ரிமூவ் பண்ணணும், ஸோ திரும்ப பெறணும். அது மட்டும் இல்லாமல் கொள்முதல் அதுக்கப்புறம் விற்பனையை நீங்கள் உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு வந்து அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு, இந்த ஒரு பிரச்சனை சம்மந்தமாக வந்து எவரெஸ்ட் கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற எல்லாத்த பற்றியும் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பெட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் AK விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். ஹாங்காங்கில் இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கடைகளில் வந்து ரேண்டமாக வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அப்படி விசிட் பண்ணும்போது ஒரு 3 கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலா பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கலெக்ட் பண்ண மசாலா பொருட்களை எடுத்துகிட்டு வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது, இந்த மசாலாவில் எத்திலீன் ஆக்சைடு கேஸை வந்து ஃபில் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. இந்த எத்திலீன் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மசாலா பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் ஒரு பூச்சிக்கொல்லியாக வந்து பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மசாலாவில் இருக்கக்கூடிய இந்த எத்திலீன் ஆக்சைடு வந்து அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புற்றுநோயை வர வைக்கும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மசாலாக்களை வந்து யூஸ் பண்ணுறத உடனடியாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லா மசாலா பொருட்களையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. குறிப்பாக MDH பிராண்ட், இந்தியன் பிராண்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு 3 மசாலா. அது என்னென்ன மசாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்பார் மசாலா, மிக்சடு மசாலா, மெட்ராஸ் கறி மசாலா. ஸோ இந்த 3 மசாலாக்களில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எத்திலீன் ஆக்சைடு கேஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாங்காங்கில் வந்து இந்த மசாலாக்களை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் பிராண்டாக இருக்கக்கூடிய ஃபிஷ் கறி மசாலா, மீன் குழம்பு மசாலாலையும் வந்து இந்த ஒரு எத்திலீன் ஆக்சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர்லேயும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாங்காங்கில் ஒரு 3 மசாலா, சிங்கப்பூரில் ஒரு மசாலா, ஆக மொத்தம் 2 கம்பெனி, அதுவும் குறிப்பாக இந்தியன் கம்பெனியோட மசாலாக்களை வந்து பேன் பண்ணியிருக்கிறது வந்து உலக நாடுகளில் எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு நியூஸை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மசாலாக்களை வந்து நம்ம ஃபுட்டில் ரொம்பவே சர்வசாதாரணமாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுற இந்த ஒரு ஃபுட்டில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு புற்றுநோயை வர வைக்கும். ஸோ காசு கொடுத்து நம்ம நோயை வாங்கிறது தான் கணக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நியூஸ் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாங்காங் அண்ட் சிங்கப்பூர் அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மசாலாவை உடனடியாக வந்து மார்க்கெட்டில் வந்து ரிமூவ் பண்ணணும், ஸோ திரும்ப பெறணும். அது மட்டும் இல்லாமல் கொள்முதல் விற்பனையை வந்து நீங்கள் உடனேயே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 கம்பெனிகளும் வந்து அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மசாலாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேடு தான். ஆனால் இந்த எத்திலீன் ஆக்சைடு என்ன பண்ணிடும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா, அது என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த எத்திலீன் ஆக்சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறமற்ற எரியக்கூடிய ஒரு கேஸு. இந்த கேஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் யூஸ் பண்ணுவாங்க, மருத்துவத்தில் யூஸ் பண்ணுவாங்க, உணவில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மருத்துவத்தில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருத்தடை மருந்துகளில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. விவசாயத்தில் வந்து பூச்சிக்கொல்லியாக வந்து இந்த ஒரு கேஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவே இந்த உணவுப் பொருட்களில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுகளை பதப்படுத்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு உணவை வந்து தயாரித்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா அந்த உணவுப் பொருட்கள்லாம் வந்து கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு எத்திலீன் ஆக்சைடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு எத்திலீன் ஆக்சைடு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து இந்த உணவை வந்து கெட்டு போகாமல் வந்து பாதுகாக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த உணவு வந்து கெட்டு போயிடும். ஸோ அப்படி கெட்டு போன உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். ஆனால் இந்த உணவுகள்லாம் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எத்திலீன் ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த எத்திலீன் ஆக்சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுட்டில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால்
இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு புற்றுநோயை வந்து உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்திருக்கு. குறிப்பாக இந்த பாக்டீரியாக்களை வந்து அழிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பூச்சிலாம் வந்து இந்த மசாலாவில் வந்து தேங்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எத்திலீன் ஆக்சைடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த MDHும் எவரெஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இவங்க கொடுத்த அளவை விட ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வந்து ஒரு அளவு இருக்கும் இல்லைங்களா, அதை விட அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பிராண்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மசாலா பொருட்களை வந்து ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் தான் பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி போன வருஷம் 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் இந்த எவரெஸ்ட் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 மசாலா பொருட்களை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன மசாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரம் மசாலா அண்ட் சாம்பார் மசாலா. ஸோ இந்த மசாலா வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அப்போ பேன் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மசாலா பொருட்களெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்மோனெல்லா பாக்டீரியா வந்து கலந்துருக்கு. ஸோ இந்த சால்மோனெல்லா பாக்டீரியா கலந்த மசாலா பொருளை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, தலைவலி, தலை சுற்றல், வாந்தி, காய்ச்சல், மயக்கம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உடல் உபாதைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி போன வருஷம் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இந்த 2 மசாலா பொருட்களை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவுமே வந்து இந்த ஒரு நியூஸ் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. அப்போ வந்து இந்த பாக்டீரியா இஷ்யூ, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எத்திலீன் ஆக்சைடு இஷ்யூ. ஸோ இந்த எத்திலீன் ஆக்சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லி ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாங்காங் சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மசாலா பொருட்களை நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு சொன்னனால 2 கம்பெனியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலா பொருட்களை வந்து திரும்ப வந்து பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு எத்திலீன் ஆக்சைடு கலந்த மசாலா பொருளை வந்து ஹாங்காங்கில் யூஸ் பண்ணோம், சேல் பண்ணோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு $50,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா அபராதமாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வச்சுருக்காங்க. இந்த ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அபராதம் கட்டுறது மட்டும் இல்லாமல் 6 மாதம் வந்து சிறை தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் சம்பந்தமாக எவரெஸ்ட் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் வந்து ஒரு பழமையான புகழ்பெற்ற ஒரு கம்பெனி. அப்படி இருக்கும்போது நாங்கள் உணவுப் பொருளில் நாங்கள் எப்படி கவனக்குறைவாக இருப்போம். ஸோ உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப தூய்மையாகவும் உணவத்தோட தரத்துலேயும் வந்து நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஸ்பைஸ் போர்டோட அந்த ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுமையான சோதனைகளுக்கு அப்புறம் தான் நாங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியும் எவரெஸ்ட் நிறுவனம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய FSSAI அப்படின்ற இந்த ஒரு குறியீடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு முத்திரையும் எங்களோட இந்த ஒரு பிராண்டில் எங்களோட இந்த மசாலா பொருளில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதனால் நாங்கள் இந்தியன் ஸ்பைஸ் போர்டோட அந்த ஒரு ரிப்போர்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியும் எவரெஸ்ட் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா மக்களாகிய நம்ம தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பொருட்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்து யூஸ் பண்ணால் கூட கம்பெனிஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான அளவில் வந்து தயாரிக்கணும். பட் நம்ம யூஸ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் தெரியறனால நம்ம தான் நிறைய வந்து பாதிக்கப்படுறோம். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெஸ்லே ப்ராடக்ட்ஸில் பேபி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செர்லாக்கில் நிறைய சர்க்கரை வந்து கலந்துருக்காங்க. ஸோ சர்க்கரை அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ போச்சு. அப்புறம் ஜான்சன்ஸ் அந்த ஒரு பேபி பவுடர்லேயே வந்து புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பஞ்சு மிட்டாயில் கூட புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இஷ்யூ ஆச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூவை வந்து கொஞ்ச காலங்களில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்களாகிய நம்ம தான் நிறைய வந்து பாதிக்கப்படுறோம். அதனால் நம்ம தான் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கணும். நிறைய பொருட்களை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட சின்ன ஒரு சஜஷன். ஸோ கம்பெனிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசுக்காக நோயை பரப்பி விடாமல் நிறைய வந்து கவனம் செலுத்தி மக்கள் கொண்டு போய் ஒரு நல்ல உணவுகளையும் நல்ல பொருட்களையும் சேர்த்தா மட்டும்தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சமுதாயம் வந்து வாழ்வாங்க. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அடிக்ட் ஆகிருக்கோம். ஆனால் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கவனம் செலுத்துறதே கிடையாது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம தான் வந்து தயவுசெய்து பார்த்து இருந்துக்கணும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கும் தெரியும். ஸோ நிறைய வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சே இருங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையை பேசுவோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ பாய், டேக் கேர்.